கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஓப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த நாளிலும் கூட நாம் தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். வாலிபனே எழுந்திரு, இது உன்னுடைய காலம் என்ற தலைப்பின் கீழாக 13 தேவ செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் 2ஆம் செய்தியை கேட்க இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் கேட்க இருக்கக்கூடிய செய்தியின் தலைப்பு அரைஸ், யூ ஹேவ் அ ஸ்பெஷல் அனாயிண்டிங். எழுந்திரு, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், உனக்கு விசேஷித்தமான ஒரு அபிஷேகம் இருக்கின்றது என்ற ஒரு தலைப்பின் கீழாக படிக்க இருக்கிறோம். வாலிபனே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எத்தனை முறை இதை நினைத்து பார்த்திருக்கிறாய்? கர்த்தர் உன்னை விசேஷமாய் அழைத்திருக்கிறார். கர்த்தர் உன்மேல் ஒரு விசேஷித்த ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார் என்பதை எத்தனை முறை வாலிபனே நீ அதை உணர்ந்திருக்கிறாய் என்று நான் உன்னை பார்த்து கேட்கிறேன். ஆம், இந்த நாளிலும் கூட வாலிபர்களே, கர்த்தர் உங்களை விசேஷித்தமாய் அபிஷேகம் செய்திருக்கிறார். விசேஷித்தமாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். விசேஷித்தமான வல்லமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே அதை நீங்கள் எப்பொழுதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 71 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். நான் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்தே என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கும் பொழுது, சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய ஒரு காரியம், என்னுடைய சிறு வயது தொடங்கி என்னை காப்பாற்றுகின்றது நீரே. அநேக நேரங்களில் கர்த்தருடைய அபிஷேகம் என்றால் என்ன, கர்த்தருடைய அந்த அபிஷேகத்தை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்வது என்ற பல கேள்விகள் இருக்கலாம். நீங்களும் நானும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்பதற்கான ஒரு ஆதாரம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆம், பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆம், இங்கே சங்கீதக்காரன் சொல்கின்றார், சிறுவயது தொடங்கி இன்று வரை கர்த்தர் என்னை பாதுகாத்து வருகிறார் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரே நான் உற்பத்தி ஆனது முதல் என்னை ஆதரித்தார். நான் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். ஆகையால் நான் அவரை துதிப்பேன் என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை அபிஷேகம் செய்திருக்கிறார். You have a special anointing. கர்த்தர் உங்களை விசேஷித்த அபிஷேகத்தினால் அழைத்திருக்கிறார். அதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? புரிந்திருக்கிறீர்களா? ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இப்போதும் யாக்கோப்பே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். வாலிபனே, அருமையான தங்கையே, அருமையான சகோதரியே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கின்றார். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கின்றார், தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லக்கூடியதை நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, நாம் அதை பார்க்க வேண்டும். கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நாம் பிறப்பிலே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், நீங்களும் நானும் விசேஷித்த அபிஷேகத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, வாலிபர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதற்காகவே தாயின் கருவிலிருந்து உங்களை அபிஷேகம் செய்திருக்கிறார். தாயின் கருவிலிருந்து உங்களை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். அதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போய் விடவே கூடாது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது பவுலை குறித்து நாம் பார்க்கலாம். சவுல் அவன் ஒரு வாலிபனாய் இருக்கிறான். ஆனால் சவுல்
கர்த்தருடைய ஜனங்களை அவன் துன்பப்படுத்தினான், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆனால் சவுலாய் இருந்த அந்த சவுலை கர்த்தர் தொடுகிறார். தொட்ட மாத்திரத்திலே அங்கே சவுல் பவுலாக மாறுகிறார். பவுலாக மாறின உடனே அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அங்கே கர்த்தர் பவுலுடன் பேசக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நீ துன்பப்படுத்துகின்ற கிறிஸ்து நானே என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நீ துன்பப்படுத்தக்கூடிய கிறிஸ்து நானே என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் கர்த்தரை விட்டு வழிவிலகி செல்லும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தர் நம்மோடு கூட உறவாடக்கூடிய ஒரு தெய்வமாக அவர் இருக்கிறார். நம்மை அவர் ஒருபோதும் கை விடுகின்ற கர்த்தரே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நோக்கங்களை அவர் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது. வாலிபனே, அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை விசேஷித்த அன்பினால் அழைத்திருக்கிறார், விசேஷித்த அழைப்பினால் அழைத்திருக்கிறார். நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. சவுலாய் இருந்தவன் பவுலாய் மாறின உடனே கர்த்தருக்காய் வல்லமையான ஊழியங்களை செய்யக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று கர்த்தர் உன்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். யூ ஹாவ் அ ஸ்பெஷல் அனாயிண்டிங். கர்த்தர் உன்னை விசேஷித்த அபிஷேகம் செய்திருக்கிறார், உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அப்படி என்றால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறேன், அப்படி என்றால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறேன், அந்த அபிஷேகத்தை நான் வைத்து என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? 3 காரியங்களை இந்த நாளில் கூட நாம் பார்க்க போகின்றோம். முதலாம் காரியம், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதை மறந்தாய். இன்று அநேக வாலிப பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னவென்று பார்க்கும் பொழுது, அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மறந்து போய்விட்டார்கள். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்து போய்விட்டு இருக்கிறோம். வாலிபனே, உன் வாழ்க்கையிலே கர்த்தர் உன்னை அபிஷேகம் செய்திருக்கிறார், கர்த்தர் உன்னை பரிசுத்த பண்ணி இருக்கிறார், கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ மறந்து போய்விட்டாய். 2 கொரிந்தியர் 1:21-22 உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. இங்கே பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உங்களோடு கூட என்னையும் நம்மை அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தரே. உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தரே என்று இங்கே பவுல் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நீங்களும் நானும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். தாயின் கருவிலே அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம் அனைவருக்குமே விசேஷத்தமான ஒரு அழைப்பு இருக்கிறது. அதைத்தான் இங்கே பவுல் சொல்கின்றார். நாம் அனைவருமே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அதை அறிந்திருக்கிறோமா? இன்று அநேகர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அபிஷேகம் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். நாம் பார்க்கலாம். மத்தேயு 10:1 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களை தமிழத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்களோ அதை செய்வார்கள். அப்படி என்றால் அபிஷேகம் என்ன என்று பார்க்கும் பொழுது, இங்கே கர்த்தர் தம்முடைய சீடர்களை அழைத்து அவர்களுக்காக ஜெபம் செய்து அவர்களை மக்களை சந்திக்கும்படி அனுப்புகின்றார். அவர்கள் சென்று வியாதிஸ்தரை குணமாக்குகின்றார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் கர்த்தர் நம்மிடத்திலே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மிடத்திலே கடமையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மிடத்திலே பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதை நாம் ஒருபோதுமே மறந்து போய்விடக்கூடாது. பிரியமானவர்களே, வேதாகமத்தில் அநேகர்கள் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறார்கள். வேதாகத்தின்படி பார்க்கும் பொழுது ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள், ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்படுகின்றார்கள் ஒரு விசேஷமான ஒரு ஊழியத்துக்காக, சேவைக்காக. அதே போலவே விசேஷமாய் தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ணப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களை விசேஷித்த ஒரு நோக்கத்துக்காக அபிஷேகம் பண்ணப்படுகின்றதை பார்க்கிறோம். இன்று நீங்களும் நானும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். எதற்காக என்று பார்க்கும் பொழுது, தேவனுடைய ஊழியத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இன்று நீங்களும் நானும் அந்த அபிஷேகத்தை மறந்து போய்விட்டு இருக்கிறோம். இன்று நீங்களும் நானும் கர்த்தர் அழைத்த அழைப்பை மறந்து போய்விட்டு இருக்கிறோம். வாலிபனே, கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பை நீ மறந்து விட்டாய். அருமையான சகோதரியே, கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பை நீ மறந்து விட்டாய். ஆரம்ப நாட்கள் நீ இருந்த அந்த அன்பை மறந்து விட்டாய். அதைத்தான் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம்.
உன்னுடைய அபிஷேகத்தை நீ மறந்து விட்டாய். ஏசாயா 1:3 நாம் வாசிக்கும் பொழுது சொல்கின்றது, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். இங்கே கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், மாடு தன் எஜமானனை அறிகின்றது, மிருகங்கள் கழுதை தன் ஆண்டவனின் முன்னிலையை அறிகின்றது, ஆனால் ஏன் ஜனமோ உணர்வில்லாமலும் அறிவில்லாமலும் இருக்கிறார்கள். அப்படி என்றால் மிருகங்கள் கூட என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றது, ஆனால் என்னுடைய சொந்த ஜனங்கள் என்னை மறந்து விட்டார்கள். அவர்களை நான் விசேஷத்தமாய் அழைத்தேன் என்பதை மறந்து விட்டார்கள், அவர்களை விசேஷத்தமாய் அபிஷேகம் செய்தேன் என்பதை மறந்து விட்டார்கள் என்று மிக கடினமாக கஷ்டமாக கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். வாலிபனே, உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அழைத்த அழைப்பை விட்டு நீ வேறே திசையில் சென்று கொண்டு இருக்கிறாயா? உன்னுடைய அபிஷேகத்தை இழந்தவனாய் நீ நின்று கொண்டு இருக்கிறாயா? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், என்னிடம் நீ திரும்பி வா, என்னிடம் நீ திரும்பி வா, உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற வல்லவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 4 வாசிக்கும் பொழுது ஏசாயா 1:4, ஐயா, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்தியுமாய் இருக்கிறார்கள், புத்திரராய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். வேதம் சொல்லக்கூடிய காரியம், அவர்களை விசேஷித்தவர்களாய் நான் அழைத்தேன், ஆனால் கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அவர்களை என்னை விட்டு பின்வாங்கி சென்றார்கள். நான் அவர்களுக்கு செய்த அபிஷேகத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள். வேதாகமத்தில் அநேகர்கள் கர்த்தர் செய்த அபிஷேகத்தை மறந்து போனவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உதாரணம்தான் தாவீது. தான் அபிஷேகம் செய்யப்பட்டதை அவன் மறந்து போய்விட்டான். 1 சாமுவேல் 16:12, 13 நாம் வாசிக்கும் பொழுது, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகு கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அங்கே தாவீதை கர்த்தர் ராஜாவாக தேர்வு செய்யும் பொழுது தாவீதை அபிஷேகம் பண்ணுகின்றார். 13 அப்பொழுது சாமுவேல் தைல குப்பையை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஒரு ராஜாவாக இருக்கும் பொழுதுபடி கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பெற்ற தாவீது அநேக வல்லமையான காரியத்தை செய்தான். தாவீது செய்த முதல் காரியம், கோலியாத்தை வீழ்த்தினான். கர்த்தருடைய வல்லமையோடு கூட கோலியாத்தை வீழ்த்தினான். அநேக யுத்தங்களை கர்த்தருக்காக அவன் ஜெயம் கொள்கின்றான். கர்த்தருக்காக அநேக காரியங்களை செய்தவனாக தாவீது இருக்கிறான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல, தாவீதுடைய இருதயத்திலே கர்த்தர் தன்னை அபிஷேகம் பண்ணினவர், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதை மறந்து போய்விட்டான். அதை எப்படி அவன் மறந்து போய்விட்டான் என்று பார்க்கும் பொழுது, அவன் கர்த்தருக்கு விரோதமாக துணிகரமாக பாவம் செய்ய ஆரம்பித்தான், பாவம் செய்தான் என்று பார்க்கின்றோம். 2 சாமுவேல் 11 2-4 வரை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே தாவீது பர்சேபாலோடு கூட அவன் விபச்சாரம் செய்தான் என்று பார்க்கிறோம். அவன் விபச்சாரம் செய்து நிமித்தமாக ஒரு பெரிய சாபம் அவனுக்காக காத்திருந்தது. ஒரு வாலிபனாய் சிவந்த மேனி உள்ளவனாய் அவனை கர்த்தர் தேர்வு செய்தார். இவனை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தேர்வு செய்தார். அவன் ஒரு வாலிபனாக இருந்தான். ஆனால் அவன் கர்த்தர் தனக்கென்று செய்த அந்த அபிஷேகத்தை அவன் மறந்தவனாய், அவன் விபச்சாரம் செய்தவனாய் காணப்பட்டான். கற்பனையில் 7வது கற்பனையை மீறினவனாய் காணப்பட்டான். இன்று அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் கர்த்தருக்காக நீ அநேக வல்லமையான காரியத்தை செய்திருப்பாய். ஒரு காலகட்டத்தில் கர்த்தருக்காக நீ துதித்தாய், பாடினாய், கர்த்தருக்காக ஓடோடி அவருடைய வார்த்தையை சொன்னாய். ஆனால் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறி, உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை இழந்து விட்டாய். ஆகையால் கர்த்தரிடம் திரும்பாத ஒரு நிலையில் நீ இருக்கின்றாயா? அபிஷேகத்தை இழந்தவனைப் போல, அபிஷேகத்தை இழந்தவளைப் போல, கர்த்தர் அழைத்த அழைப்பை இழந்தவளைப் போல நீ இருக்கிறாயா? கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார், என்னிடம் திரும்பி வா, என்னிடம் திரும்பி வா. 2வது காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, உலக இச்சையில் நம் அபிஷேகத்தை இழந்தோம். நம்முடைய அபிஷேகத்தை நாம் மறந்துவிட்டோம் என்ற முதல் காரியத்தை பார்த்தோம். 2வது காரியம், எப்படி நம்முடைய அபிஷேகத்தை நாம் மறந்துவிட்டோம் என்று பார்க்கும் பொழுது, உலக இச்சையில் நம்முடைய அபிஷேகத்தை நாம் இழந்துவிட்டோம். இன்று அநேக வாலிப பிள்ளைகள் இந்த உலக இச்சையினாலே
அவருடைய அபிஷேகத்தை அவர்கள் மறந்துவிட்டார்கள். உலகத்தில் உள்ள பாவங்களின் நிமித்தமாக அவருடைய அபிஷேகத்தை அவர்கள் மறந்துவிட்டவர்களாக காணப்படுகின்றார்கள் என்று பார்க்கின்றோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14-17 வசனம் வரை வாசிக்கும் பொழுது, பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், வாலிபனே நான் உனக்கு எழுதுகிறேன், ஏனென்று பார்க்கும் பொழுது நீ பலவானாய் இருக்கிறாய், பொல்லாங்கை நீ ஜெயிக்கிறவனாய் இருக்கிறாய், ஆகையால் நான் உனக்கு எழுதுகிறேன் என்று சொல்லிவிட்டு இங்கே தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே யோவான் எழுதக்கூடிய ஒரு காரியம், வாலிபர்களுக்கு உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளுக்கும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இங்கே நாம் பார்க்கும் பொழுது, வாலிபர்களே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறீர்கள், தைரியசாலியாய் இருக்கிறீர்கள், நீ பொல்லாங்கானதை ஜெயிக்கின்றவர்களாய் இருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் எழுதுகிறேன் என்று சொல்லிவிட்டு உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆம், கர்த்தருடைய வார்த்தை வருகின்றது. இந்த உலகத்தின் இச்சையினாலே, உலகத்தின் இச்சையிலே இழுக்கப்பட்டு கர்த்தர் உனக்கென்று செய்த அபிஷேகத்தை நீ மறந்து போய்விட்டாய். கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பை நீ மறந்து போய்விட்டாய். கர்த்தர் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டாரோ, எதற்காக உன்னை தாயின் கருவில் அழைத்தாரோ, அந்த அழைப்பை நீ மறந்து போய்விட்டாய் வாலிபனே. அந்த அழைப்பை நீ மறந்து போய்விட்டாய். அருமையான வாலிப சகோதரியே, சகோதரனே, நீ மறந்து போய்விட்டாய். கர்த்தர் அதையே சொல்கின்றார். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூற வேண்டாம். அப்படி என்ன இருக்கின்றது உலகத்தில் என்று நாம் பார்க்கும் பொழுது 16ஆம் வசனத்தில், ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாக உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகம் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனை என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியம் எல்லாம் ஜீவனத்தின் பெருமையும் கண்களின் இச்சையும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இதை நாம் தேர்வு செய்தோம் என்றால் நாம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற முடியாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த இச்சைகள் எல்லாம் மாயையானது. அந்த வாலிப பருவம் கடந்து விட்டால் அது உன்னை விட்டு சென்று விடும். நீ காணக்கூடிய அழகு ஒரு நாள் சென்று விடும். நீ வைத்திருக்கக்கூடிய பலன் ஒரு நாள் சென்று விடும். நீ எதை ஆசைப்பட்டு இச்சையிட்டு செய்கிறாயோ அது ஒரு நாள் உன்னை விட்டு அகன்று போய்விடும். அதைத்தான் வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். இந்த உலகம் அதனுடைய இச்சையும் ஒளிந்து போகும். ஆனால் கர்த்தருக்காக நிலைத்து நிற்கிறவனை, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனை அவன் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அநேகர்கள் தேவனுடைய அபிஷேகத்தை அவர்கள் இழந்தவர்களாக காணப்பட்டார்கள் உலகத்தின் இச்சையிலே சென்று. அந்த வரிசையில் பார்க்க வேண்டுமென்றால் முதலாவது சிம்சோன். பெண்ணின் பின்னே சென்று தான் அழைத்த அந்த அழைப்பை, தான் அபிஷேகம் செய்யப்பட்டவன் என்பதை அவன் மறந்து போய்விட்டான். ஈசா தன்னுடைய உணவுக்காக, தன்னுடைய பசிக்காக, தன்னுடைய அந்த சுதந்திரத்தை அவன் இழந்து போனவனாக அவன் வேதாமத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். கேயாசி பணத்துக்காக ஆசைப்பட்டு தன்னுடைய அபிஷேகத்தை, தான் அழைத்த அழைப்பை அவன் மறந்து போய்விட்டான். பணக்கார வாலிபன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வருகிறான். நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்கின்றார். உன்னுடைய செல்வத்தெல்லாம் விற்று நீ தரித்திருக்கு தா என்று சொன்ன மாத்திரத்திலே அதை விட மனதில்லாமல் அவன் சென்று விட்டான் என்று பார்க்கிறோம். தான் பணத்தை அதிகமாக நேசித்ததினால் கர்த்தர் தன்னை அழைத்தவர், தன்னை அபிஷேகம் செய்தவர், தனக்கான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் என்பதை அவன் மறந்து போய்விட்டான். தாவீது ராஜா மறந்து போய்விட்டார், தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போய்விட்டார். உலக இச்சைக்கு சென்று சவுல், இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜா சவுல் பண ஆசை அதிகம் உள்ளவனாய் மாறி அவனும் தேவனுடைய அந்த ஒரு அபிஷேகத்தை அவன் உலக இச்சையிலே வீழ்ந்து இழந்து போய்விட்டான் என்று பார்க்கிறோம். வேதாகமத்தில் அநேக ஆவிக்குரிய தலைவர்கள் தேவனுடைய அபிஷேகத்தை இழந்து போய்விட்டார்கள். இன்று அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிபனே, நீயும் இந்த உலக இச்சையிலே இழுக்கப்பட்டு பாவத்திலே சிக்கொண்டு தேவன் அழைத்த அழைப்பை நீ இழந்து விட்டாயா? தேவன் அழைத்த அழைப்பை நீ மறந்து விட்டாயா? கர்த்தரிடத்திலே நீ திரும்ப வேண்டிய காரியமாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். மூன்றாவது காரியத்தை நாம் பார்த்து இன்றைக்குரிய செய்தியை நாம் முடிக்கலாம். மூன்றாவது காரியம், நான் என்னுடைய அபிஷேகத்தை நான் இழந்து விட்டேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி வருகின்றது. அதற்கு மூன்றாவது காரியம், இழந்த அபிஷேகத்தை மீண்டும் பெற்றுக்கொள், இல்லாவிட்டால் உன் வாழ்க்கையில் மிக முக்கியமானதை நீ இழந்து விடுவாய். இழந்த அபிஷேகத்தை மீண்டும் பெற்றுக்கொள், இல்லாவிட்டால் உன் வாழ்க்கையில் மிக முக்கியமானதை நீ இழந்து விடுவாய். வாலிபனே,
அருமையான வாலிப சகோதரனே சகோதரியே, வாழ்க்கையில் கர்த்தருடைய அழைப்பை நீ இழந்து விட்டாயா? அதை பெற்றுக்கொள். அபிஷேகத்தை நீ இழந்து விட்டாயா? பெற்றுக்கொள். இல்லாவிட்டால் அதை காட்டிலும் அதிகமானதை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ இழக்க நேரிடும். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ இழக்க நேரிடும். சங்கீதம் 51:10-12 வரை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பாவம் செய்த தாவீது, விபச்சாரம் செய்த தாவீது, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்த தாவீது சொல்லக்கூடிய ஒரு காரியம், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னை தங்கும்படி செய்யும். இங்கே தாவீது சொல்லக்கூடிய ஒரு காரியம், தேவனே என்னுடைய சுத்த இருதயத்தை எனக்கு தாருங்க, என்னை சிருஷ்டிங்க, என்னை உருவாக்குங்க, நான் இழந்து போனது எனக்கு மீண்டும் தாருங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாமே என்னால் எதுவுமே சாதிக்க முடியாது, எனக்கு நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே தாவீது மன்றாடக்கூடிய ஒரு ஜபத்தை ஏறெடுக்கின்றார். பத்சபாளோடு கூட பாவம் செய்த பொழுது தான் இருதயத்திலே குத்தப்பட்டவனாய், அந்த அபிஷேகத்தை தான் இழந்தவனாய் கர்த்தரிடத்திலே சமூகத்திலே வந்து அவன் அழக்கூடியவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். தாவீதைப் போல நீங்களும் தேவனிடத்திலே கேட்க வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். அவ்வாறு கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார், கர்த்தர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதாகமத்திலே உபாகமம் 30:19 நாம் வாசிக்கும் பொழுது, உபாகமம் 30:19 நாம் வாசிக்கும் பொழுது, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சியாய் வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், வாலிபன சகோதரனே, வாலிப சகோதரியே, ஜீவனையும் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அப்படி என்றால் இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கிறது, நீ எதை தேர்வு செய்ய போகிறாய்? அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் எதை தேர்வு செய்ய போகிறீர்கள்? ஜீவனை தேர்வு செய்ய போகிறீர்களா? ஆசீர்வாதத்தை தேர்வு செய்ய போகிறீர்களா? அல்லது சாபத்தையும் மரணத்தையும் தேர்வு செய்ய போகிறீர்களா? நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. சங்கீதம் 25:7-8, என் இளவயதின் பாவங்களை என் மீறுதல்களையும் நியாதிரும், கர்த்தாவே உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படி நினைத்தருளும். பிரியமான சகோதரனே சகோதரியே, வாலிபனே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கின்றார், அவரிடத்தில் நீ திரும்பி வா, நீ இழந்து போனதை அவர் உனக்கு தருவார். நீ எதை ஆண்டவரிடத்தில் இழந்து போனாயோ, உன் இளமை பருவத்தை இழந்து போய் விட்டாயோ, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பெற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய காரியங்களை நீ இழந்து போய் விட்டாயோ, அல்லது யாரோ நம்பி உன்னுடைய வாழ்க்கை ஏமாற்றம் அடைந்து விட்டதோ, கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இந்த நேரத்தில் என்னிடம் நீ வா, என்னிடம் நீ வா, உன் வாழ்க்கையை நான் மாற்ற வல்லவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 8 கர்த்தர் நல்லவரும் உத்தமமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். நாம் பாவம் செய்தவரிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது நமக்கு வழியை அவர் தெரிவிக்கிறார். ஏசாயா 1:18-19 வாசிக்கும் பொழுது, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னுடைய பாவங்கள் செவ்வேறென்று இருந்தாலும் பஞ்சை போல் ஆக்குவேன் என்று சொல்கின்றார். ஆம் வாலிபனே, வாலிப சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற முடியும். நீ இழந்து போன அபிஷேகத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரிடத்தில் திரும்பி வா, கர்த்தரிடத்தில் திரும்பி வா. ஒருவேளை அது உன்னுடைய எண்ணமாக இருக்கும் என்றால் கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட அருமையான வாலிப பிள்ளைகள் நம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். எலும்பி பிரகாசிக்க வேண்டிய வாலிபுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், கஷ்டங்கள் இருக்கிறது தகப்பனே. கண்ணோக்கி பாருங்கள். உடைய அபிஷேகத்தை அவர்கள் இழந்தவர்களாய், நீர் அழைத்த அழைப்பை இழந்தவர்களாய், பாவத்தில் சிக்கினவர்களாய் இருக்கிறார்கள். வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அப்பா, உடைய கண்ணோக்கி பார்த்துடைய வாழ்க்கையை கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். கூட இருங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென்.